வெல்கம் பேக் டு அவர் சேனல். நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக வந்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தான் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட் பை. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனில் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய அன்சீன் ஃபுட்டேஜஸும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸு யூஎஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க. அதுவும் குழந்தைகள்லாம் பிறப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வார்டில் வந்து வேலை செய்கிறவங்க. இவங்க வேலை பார்க்குற டைமில் நிறைய குழந்தைகள்லாம் வந்து வித்தியாசமாக வந்து இறந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து அந்த பொண்ணு தான் நர்ஸ் தான் காரணம். அதுவும் அவங்க இருக்கிற டைமில் மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத எல்லாருமே அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணி இவங்கள தான் வந்து இது பண்ணாங்க அப்படின்றத அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது இல்லையா. அது கோர்ட்டில் கேஸும் போய் கேஸுமே வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக திரும்பிச்சு. ஸோ அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்து கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எப்படி கன்வே பண்ணுறாங்கன்றது தான் இந்த சீரிஸோட பிளாட்டு. ஓவராலாக இது கொஞ்சம் மனம் உருக்கிக்கிற மாதிரி தான் சீரிஸ் தான். கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு பார்க்குறப்பவே. இப்போல்லாம் நடந்திருக்காடா உண்மையாக அந்த பொண்ணு பண்ணியிருக்குமா அப்படின்ற கேள்வி இன்னுமே சந்தேகமாக ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா சாட்சிகளும் அந்த பொண்ணுக்கு எதிராக தான் இருக்கும். அண்ட் இந்த கேஸ் வந்து 2016 நடந்தது. ஸோ அதான் இப்போ டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அன்சீன் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். ஸோ யோசிச்சுக்கோங்க.